ஏய் மாப்ள யாரா தண்ணி இந்த குடிப்பா மாப்ள. ஏப்பா ஜீவா எந்திரிக்கலனா காளியப்பன் ஜெயிச்சதா நாங்க அறிவிச்சிருவோம். என்னையா ஆச்சு தெரியலையா? ஏய் மாப்ள எந்திரியா மாப்ள. ஏய் மாப்ள எந்திரி மாப்ள. பயமா இருக்கு மாப்ள, எந்திரி மாப்ள. சக்தி, இவ்வளவு நேரம் ஆகியும் எதுவும் நடக்கல. அப்போ ஏதோ சரியில்லை. அம்மா தான் சொல்றாங்கல்ல, வா கிளம்பலாம். டேய் என்னடா பாத்துக்கு நின்னுட்டு இருக்க? போய் வண்டி எடு, எல்லாரும் கிளம்பலாம். டேய் இருடா. மீனாட்சி, கண்ணை மூடி உன் மனசார நல்லா வேண்டிக்கோ. கண்டிப்பா நல்லதே நடக்கும். பா கடவுளே, மாப்ள ஏப்பா, time முடிய போகுதுப்பா. எந்திரியா மாப்ள டைம் முடிய போதியா? எந்திரியா, அப்புறம் நீ தோத்துட்டான்றுவாங்கயா. எந்திரியா மாப்ள. ஏய் மீனாட்சி தாலி வாங்கி கொடுக்கணும். எந்திரி மாப்ள. அப்படி மாப்ள எந்திரி. பொங்குது அம்மா, பொங்குதும்மா. டைம் முடிய போகுது. அப்ப இந்த போட்டியில ஜெயிச்சது டைம் முடிய போதியா? எந்திரியா, அப்புறம் நீ தோத்துட்டான்றுவாங்கயா. எந்திரியா. கடவுளே, இந்த விசேஷம் நல்லபடியா முடியணும். என் பொண்ணு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஜீவாவை சீக்கிரமா வர வச்சிரு கடவுளே. டேய் பாண்டி, பொங்கல் பொங்காதுன்னு இப்ப பாரு, படையிலே போட்டாச்சு. அது சரிப்பா, பொங்கலை கூட ஊதி ஊதி பொங்க வச்சிட்டீங்க. ஏய், இப்ப அடுத்து தாலி பிரிச்சு கோக்கணுமே, அது எப்படி நடக்க போகுது? அதானே, தாலியும் இல்ல, இவ்வளவு கட்டினவனையும் காணோம். ஜீவா அங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் சாமி. நல்லா வந்தான் போ. டேய் மனோ, அவனை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? ₹1 கூட சம்பாதிக்க துப்பு இல்ல, வெட்டியா ஊரை சுத்துறவன். அவன் காசை ரெடி பண்ணி தாலியோட வருவானே. அதுக்கு தானம்மா சிலம்பம் போட்டியில கலந்துக்க போயிருக்கான். சும்மா புரியாம பேசாதீங்கப்பா. போட்டியில கலந்துக்கிட்டா ஜெயிச்சிருவானா? அவன் எங்க ஐயா கிட்டே சிலம்பம் கத்துக்கிட்டவன்டா. அப்பவே நல்லா விளையாடுவான். விடாத மாப்ள. போடு வா மாப்ள. போடு மாப்ள. என்னடி இது? காளியப்பனே திணறிட்டு இருக்கான். அதான் எனக்கும் தெரியல.
இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம புது ஆட்டக்காரன் காளியப்பனுக்கே பயம் காட்டுறானேயா. விட்டுறாதே முடியா. காலியா போடியா அவனை. இந்த ஊர்ல நடக்கிற சிலம்பம் போட்டிக்கு போயிருக்கான். சிலம்ப போட்டிக்கா? ஆமாய்யா. அதுல பரிசு 2 லட்சமா. அதுல வர்ற காசுல தாலி வாங்கி போட போறேன்னு திட்டம் போட்டிருக்கான். எனக்கு என்னன்னா அவன் தாத்தா கிட்ட சிலம்பம் கத்துக்கிட்டான். அப்பவே அவரு நல்லா ஆடுவான்னு சொல்லுவாரு. ஐயோ, அப்படியே அவன் ஜெயிச்சிட்டா தாலியோட வந்துடுவான். பொறவு நீ வாங்கி கட்டின தாலிய கோவில் உண்டியில தான் போடுவான். அது மட்டும் நடக்கூடாது பாட்டி. அதுக்கு தயா நான் ஃபோன் பண்ணேன். அவன் தாலியை வாங்கிட்டு இங்க வந்துடக்கூடாது. எப்படியாவது அவனை வரவிடாம தடுத்துடு. அப்புறம் நடக்க வேண்டிய காரியத்தை நடக்க விடாம நான் பாத்துக்கிறேன். நல்ல நேரம் முடிஞ்சு போச்சுன்னு நான் தள்ளி போட்டுறேன். சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன். ஜீவா அங்க வரமாட்டான். அம்மாச்சி, பயங்கரமான மூளை உங்களுக்கு. அவன் வீட்டுக்கு வர முடியாத மாதிரி பண்ணிட்டியலே. இப்பவே அவளுங்க அலும்பு தாங்கல. அவன் தாலியை வாங்கி கொடுத்துட்டான். அதை தொங்க கட்டிக்கிட்டு சிலிப்பிட்டு திரிவாளு. ஐயோ வேணாமாச்சி. அந்த பையில இங்க வரவிடாம ஆதி பாத்துக்குவான். நான் நினைச்சதுதான் நடக்க போகுது பாரு. என்னப்பா, என்ன அவசரம்? நீதான் ஜெயிச்சிட்டிய. அவசரம் தானே, இப்பயே கொடுத்துட்டா கூட நான் கிளம்பிடுவேன். சரிப்பா. கலந்து கொண்ட முதல் போட்டியிலேயே பெரிய வீரர்களை சாய்த்து ஜெயிச்ச ஜீவா அவர்களுக்கு முதல் பரிசு 2 லட்சமும் கேடயமும் வழங்கப்படுகிறது.